Welcome to SKIS Academy, and today we are going to see the framing of Indian Constitution. So, எப்படி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் ஆச்சு அண்ட் who are all the members and how the constitution has drafted அப்படின்ற மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி இதுலுமே வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஒன் மார்க் கொஷின்ஸ், நிறைய டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பேசேஜ்லேருந்து இந்த சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ரெலவெண்ட்டாக வரும். ஸோ வாட் தே ஆர் டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன, ஒய் கான்ஸ்டியூஷன் இஸ் நெசசரி ஃபார் அ கண்ட்ரி, ஒய் கான்ஸ்டியூஷன் இஸ் நெசசரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சுப்ரீம் டாக்குமெண்ட், சின்ன சுப்ரீம் டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டேட் வந்து ஒரு சாவரின் ஸ்டேட். சாவரின் ஸ்டேட்னா என்ன, சாவரின் அப்படின்னா விச் மீன்ஸ் இட்ஸ் சுப்ரீம் ஆஃப் எவ்ரி திங். ஸோ ஸ்டேட்டை கொஷின் பண்ணுற அளவுக்கு ரைட்ஸ் யாருக்கு இல்லை, வேற எந்த கவர்மெண்ட்டுக்குமே இல்லை. ஸ்டேட் இஸ் வாட், ஸ்டேட் இஸ் த ஹெட் ஆஃப் எவ்ரி திங், ஸ்டேட் இஸ் த ஹெட் ஆஃப் ஆல் த ஆர்கன்ஸ். ஸோ வி ஹாவ் 3 types ஆஃப் ஆர்கன்ஸ், நமக்கே தெரியும். ஸோ 3 ஆர்கன்ஸ் இருக்கும். என்னென்ன ஆர்கன்ஸ், ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லி 3 ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ 3 ஆர்கன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோரிலேட் பண்ணி இது எல்லாத்துக்குமே ஒரு பிரைமரி ப்ளஸ் சுப்பீரியரான ஒரு டாக்குமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன். வாட் தே ஆர் டிஸ்கிரைபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a constitution is a set of setting up the machinery of the government of a state and which defines and determines the relation between the different institution. என்ன டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் வந்து இப்போ ஜுடிஷியரியோட ஆக்ஷன் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ வி ஆல் நோ a concept called செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் திஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கன் மேலே என்ன ஆகாதுன்னா தே டோன்ட் கோரிலேட் பிட்வீன் திஸ் ஆர்கன்ஸ். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுதுன்னா இட் கோயிங் டு செட் அ ரூல்ஸ் அண்ட் சம் சார்ட் ஆஃப் மெஷினரி ஒர்க்ஸ் வந்து எப்படி வந்து அலாட் பண்ணோம், எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷனில் எப்படி இவங்கள கோரிலேட் பண்ண போகிறாங்க. நம்மளோட கண்ட்ரி எப்படி ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ யுனைட்டி இன் டைவர்சிட்டி கண்ட்ரி, ரைட். வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ இது எல்லாமே கோரிலேட் பண்ணி இது எல்லாமே கம்பைன் பண்ணி நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி திஸ் கான்ஸ்டியூஷன் கோயிங் டு கிவ் அ ஆல் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஆல் செட் ஆஃப் ஃப்ரேம்டு ரூல்ஸ் வந்து நம்மளோட இந்தியா ரூலிங்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are telling the areas of the government, executive, legislature and judiciary. And also they are describing this. இது யார் அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி பிலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லாஸ்ட் கிளாஸ் we have heard this name. இந்த நேம் நம்ம நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணும்போது லைக் இந்தியன்ஸ்க்கு இந்த மாதிரி சர்டன் ரூல் வேணும், சர்டன் திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பாருன்னா திஸ் எம்பி பிலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய முழுமையான ஒரு விஷன், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மெயின் விஷன் இஸ் டு மேக் அ இந்தியா டு பி அ வெல்ஃபேர் ஸ்டேட். நம்மளோட கண்ட்ரி எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்ட் டு பிகம் அ வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்டின் போது இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் டைம் வந்து நம்ம கண்ட்ரி எப்படி இருக்கு, இட் வாஸ் ரூல்டு பை மெனி ஃபாரினர்ஸ் அண்ட் நிறைய ரூல்ஸ் நிறைய கைட் பிரின்சிபல்ஸ்லாம் நமக்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாறி நம்மளோட இந்தியாவில் என்னென்ன மாதிரி ரூல்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் எந்த மாதிரி நம்மளுடைய கண்ட்ரியை டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் கோயிங் டு டெவலப் இன் டு அ வெல்ஃபேர் ஸ்டேட்காக தே ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் கிவன், அதாவது இது எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷன் வில் பி செட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next what they are telling is what are the rights that they have been included in the constitution அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சோஷியல் ரைட்ஸ் அண்ட் ஓவரால் எக்கனாமிக் அப்லிப்மெண்ட். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷின்ஸாக இருக்கு. ஸோ வாட் இஸ் பொலிட்டிக்கல் ரைட், கேன் எனிஒன்? பொலிட்டிக்கல் ரைட்னா என்ன, ஓட்டிங் ரைட்ஸ். சோஷியல் ரைட் அப்படின்போது என்ன, வாட் இஸ் சோஷியல் ரைட்ஸ்? சோஷியல் ரைட்ஸ் அப்படின்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ளஸ் நம்மளோட நீட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் சோஷியல் ரைட்ஸ். அண்ட் ஆல் வி நோ எக்கனாமிக் அப்லிஃப்மெண்ட் அப்படின்போது ஹவு திஸ் கான்ஸ்டியூஷன் கேன் கைட் அ கவர்மெண்ட் டு கிவ் அ எக்கனாமிக் அப்லிஃப்மெண்ட். எப்படி கான்ஸ்டியூஷன் வந்து கவர்மெண்ட்டை வந்து கைட் பண்ணும், அந்த மாதிரி நீங்கள் எக்கனாமிக் அப்லிஃப்மெண்ட்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி.
ஸோ they're telling that எக்கனாமிக் அப்ளிக்மெண்ட் போது என்னன்னு சொல்றாங்கன்னா லைக் ப்ரொவைடிங் மெனி ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெனி மெஷர்ஸ் டு த பீப்புள் அப்படின்றதுனால we can do this economic upliftment அப்படின்னு சொல்லி சொல்றோம். And next what they're telling is nearly 200 years of colonial rule. So 200 years of colonial rule ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட இந்தியாவோட ரிசோர்சஸ், நம்ம இந்தியாவோட நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யார் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்கன்னா த பீப்புள் ஹூ கேம் அண்ட் ரூல் ஆர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா now they're telling is how India going to manage those struggles. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரைசிஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி ப்ரிகாஷனேட்டாக நம்ம கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணுறாங்க, அதுக்காக கொண்டு வந்ததான் எதுனா திஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். And next what they're telling is there is an element interpretation so for that constitution goes. நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா நிறைய தெளிவற்ற ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவுகள் எது கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். how a judiciary should work, how the judiciary can play a important role அப்படின்றது, plus also they are dealing about all the three organs. இப்போ ஒரு பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா you could see that 3 organs-ஓட ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவோட ரோல்ஸ் என்ன, ஜுடிஷியரோட ரோல்ஸ் என்ன, அண்ட் ஆல்சோ தேர் டெல்லிங் லெஜிஸ்லேட்டிவோட ரோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர்டான ஒரு டெஃபினிஷன்டான ஒரு புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் கான்ஸ்டியூஷன். அவர் இந்தியா கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்டார்டட் டு ரீட் திஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யூ வில் பி வெரி கிளியர் ஹவு அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி ரன்னிங் இன் ஆர் கண்ட்ரி, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் போகுது அந்த மாதிரி நம்ம எதில் வந்து கிளியராக பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி புக் படிக்க ஆரம்பிச்சாலே யூ கேன் கோ. Now why I am telling this அப்படின்னு பார்த்தீங்கன்னா after a great struggle why it is important to have this Indian constitution. எதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன் வருது, எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் இதில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they're telling about the demand for the appointment for a constituent assembly. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு புக் நம்ம ரெடி பண்ண போறோம்னா அந்த கான்ஸ்டியூஷன் புக் ரெடி பண்ணுறதுக்கு அவங்க எனக்கு என்ன தேவைன்னா த மெம்பர்ஸ் தே வாண்ட். ஸோ அந்த மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன சொல்றோம்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். when this constituent assembly was made அப்படின்னு பார்த்தீங்கன்னா was made by the Congress for the first time in 1934. ஸோ 1934ல this constituent assembly வந்து frame ஆயிருக்குன்னு சொல்றாங்க. and next what they're telling us there were several Congress sessions. நிறைய காங்கிரஸ் செஷன்ஸ்னா நிறைய மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ there were many Congress sessions. அப்புறம் வந்து சிம்லா கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1945 and also the Central Legislative Assembly. ஸோ this all the things have made இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ், நிறைய சஜஷன்ஸ், நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் they have done this Constituent Assembly. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை கொண்டு வராங்க. and next what they're telling is the Constituent Assembly for India எப்போ இவங்க எல்லாம் மீட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they met on December 9, 1946. now it was not a sovereign independent body. what they're telling is sovereign அப்படின்னா என்னன்னா sovereign which means it's a supreme of all, அதுதான் வந்து superior அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ sovereign அப்படின்னு தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா இறையாண்மை. ஸோ இந்த இறையாண்மையை நம்ம என்ன பண்ண முடியாது, no one can question. ஸோ our constitution is above to all. ஸோ கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப முதன்மையான ஒரு விஷயமாக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்டார்டிங்ல பீரியட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்படி இருக்கும்னா இட் இஸ் லைக் இண்டிபெண்டா இல்ல, இட் வாஸ் டிபெண்டன்ட் திங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் வாஸ் நாட் அ சாவரின். அது எல்லாமே என்ன பண்றாங்க, எவ்ரி ஒன் வேர் கொஸ்டினிங் இட் அண்ட் இட் வாஸ் நாட் அ இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. now what they're telling is இது யாரு நமக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா it was set up by this British government அப்படின்னு சொல்றாங்க. and later on வந்து என்ன ஆகும்னா it will be abolished. ஸோ இதை என்ன பண்றாங்க, abolish பண்றாங்க. so what they're telling is they're telling about how the Indian constitution reflects. so Indian constitution வந்து என்ன சொல்றாங்கன்னா so some of the constituent assembly அப்படின்னு சொல்லியாச்சு. how this constituent assembly is going on அப்படின்னு பார்த்தீங்கன்னா it was only after நம்மளுடைய இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் எப்போ வாங்கணும், the period of 1947. அப்போதான் நம்ம கண்ட்ரி என்னன்னு சொல்றாங்கன்னா they gave a full sovereign. so they gave a full sovereign ஆனால் இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்வராஜ், அதாவது ஃபுல்லான ஒரு இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா தட் வாஸ் டாக்டர் சச்சிந்திரநாத் சின்ஹா ஆக்டட் அஸ் அ ப்ரொவிஷனல் பிரசிடென்ட். அவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஹி ஆக்டட் அஸ் அ ப்ரொவிஷனல் பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டர் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரிலியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் they will be giving a statement type of questions. ஸோ பிரசிடென்ட் அப்படின் போது how the president அந்த டிப்பிக்கலான வேர்ட்ஸ் they will be using. provincial president அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ you have to understand what is provincial president and how a original president can act. you have to understand the difference between the words அப்படின்னு சொல்றாங்க. and next what we are going to see அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபார் ஃப்ரேமிங் அ கான்ஸ்டியூஷன். ஒரு புக்கை நம்ம ரைட் பண்ணணுமான ஒரு புக் நம்ம ரைட் பண்ணோம்னாலும் வி ஹாவ் சம் ஆஃப் த கன்சல்டேஷன் வித் த பர்சன்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸ்டு பர்சன்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா கன்சல்டேஷன் கூப்பிடுவோம். அந்த மாதிரி வாட் தேர் கோயிங் டு டூ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் சம் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ்லாம் வர போகிறாங்க. தேர் கோயிங் டு பிகம் அ டிராஃப்டிங் மெம்பர்ஸ். For what they're going to draft அப்படின்னு பார்த்தீங்கன்னா they're going to draft a important document. What is the important document here? The constitution is an important document. So அந்த important document draft பண்றதுக்காக constituent assembly இருக்கு. So what the members அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். First we are telling is for framing a constitution, the constitution assembly was appointed by a 13 committees. So 13 committees which was submitted their report. எப்போ ரிப்போர்ட் அவங்களோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்றாங்கன்னா in August 1947 they are submitting their report. And next what they are telling is Dr. B.N. Babu. Dr. B.N. Babu என்ன பண்றாருன்னா the constitutional advisor. இவர் யார் இதுல? டாக்டர் B.N. Babu was a constitutional advisor. He drafted a constitution. எப்போ இவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் அக்டோபர் 1947. நமக்கு என்ன சொல்றாங்க, இந்த பீரியட் ஆஃப் 13 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில. அது எப்போ ஆர்கனைஸ் பண்றாங்க? they are organizing in the period of August 1947. And next what they are doing is Dr. B.N. Babu அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா he is drafting a constitution when he is submitting அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த period of October 1947 he is submitting. And next what they are telling அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்டிங் கமிட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி அண்ட் கன்சிடர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வாட் ஆர் த கான்ஸ்டியூஷன் இஸ் ரிக்வயர்ட். ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் யார் ஸ்டடி பண்ண போறாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தேர் ஆல்சோ டெல்லிங் ஒரு டிராஃப்டிங் கமிட்டியை செட் பண்றோம். இந்த டிராஃப்டிங்னா வாட் இஸ் மீனிங் ஆஃப் டிராஃப்டிங்? டிராஃப்டிங்னா என்ன? we are going to write or we are going to draft something. So we are going to draft. So in the drafting committee மூலமா what we are going to do, இதோட chairmanship யாருன்னு பார்த்தீங்கன்னா இதோட head யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். And next what they are telling is the constitution was finally adopted. When the constitution was finally adopted அப்படின்னா இந்த on November 26, 1949 தான் வந்து finally it was adopted. And when does it come into the force? எப்போ இது வந்து forceல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it came into force in the period of January 26, 1950 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் ரிஃப்ளெக்டட் இன் டு 3 aspects. வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் பொலிட்டிக்கல் அண்ட் அனதர் ஒன் இஸ் சோஷியோ எக்கனாமிக். இந்த 3 விஷயங்கள், அதாவது இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. And next what they are telling is some of the features கொடுத்துருக்காங்க. என்னென்ன features? For example ஒரு டாய் நம்ம வாங்கினாலே for example we are buying a remote car. இந்த ரிமோட் கார் வாங்கினாலே we will be having certain features. இப்போ ஒரு சுப்ரீமான ஒரு டாக்குமெண்ட் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவ்வளோ சுப்ரீமான ஒரு டாக்குமெண்ட் போது how about the features, அதாவது அதில் how about the features அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first feature is parliamentary government. ஸோ நம்ம இந்தியாவில் what they are making a first feature பார்த்தீங்கன்னா one is parliamentary government. What is parliamentary government அப்படின்னு பார்த்தீங்கன்னா we all know our India have two kinds, right? One is center and state. ஆனால் which have a more power அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டருக்கு தான் வந்து அதிக பவர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we have a doctrine of presidency power அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த doctrine of presidency power அப்படின்னா என்னன்னா வாட் எவர் இப்போ ஸ்டேட்லேயும் சென்டர்லையும் 2 இருக்கு. இந்த ஸ்டேட்லேயும் சென்டர்லையும் ஸ்டேட் போடுற பவரை விட யாருக்கு இங்கே அதிக பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஹஸ் த பவர். சென்டர் கேன் ஹோல்ட் த பாலிசிஸ் ஆர் ஸ்கீம்ஸ். ஸோ சென்டர் ஹேஸ் மோர் பவர். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் ரெசிடரி பவர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் வேற என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் டெல்லிங் ஆல்சோ கவர்னர் வந்து என்ன இருப்பாருன்னா வி ஆல் நோ ஹூஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல கவர்மெண்ட்டை தான் சொல்றேன். ஹூ இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்? சென்டர்ல யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அப்போ நம்மளுடைய ஸ்டேட்ல யார் நம்மளுக்கு ஹெட்? ஸ்டேட்னா தமிழ்நாடு ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் வில் பி த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ தட் திங் தே ஹவ் பீன் கிவன் கிளியர்லி. அண்ட் அவங்களுடைய ரூல்ஸ், அவங்களுடைய பாலிசிஸ், அவங்களுடைய பவர்ஸ் என்னன்னு சொல்லி எதில் சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷனாக சொல்லியிருப்பாங்க. And next what they're telling is India is a federation with a strong center. So India எப்படின்னு பார்த்தீங்கன்னா India is a strong federal. So India is a what country? It's a federal
state. India is a federal state. In the federal அப்படின்னா என்னன்னா we have a two types. One is center and another one is states. So இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்க they themselves have pointed that we have a strong center. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டர் நம்ம கண்ட்ரியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Constitution of India describes nation into a, we all know, if you read into a article படிக்கும்போது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா India is a union of states. Union of states போது என்னன்னா we have center and the centerல கீழே கூட இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா this union of states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் என்ன யூனியன் அப்படின்னா என்னன்னா connected or united with all the states to form a what? To form a strong center அப்படின்னு சொல்றோம். And next what they are telling is India is a secular country. What is secularism? India வந்து சின்ன secular country. Under article you will be seeing in the article 29 and 30ல வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த மைனாரிட்டிஸோட பவர் என்ன, அவங்களோட மைனாரிட்டிஸ் ஹேவ் அ ரைட் டு ஓப்பன் அ இன்ஸ்டிடியூஷனா இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் செகுலரிசம் அப்படின்னா என்னன்னா our country is in a secular country. India is not forcing us to follow a particular religion. So particular religion நம்ம country வந்து நம்மள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? No, they are not telling us to follow a particular religion. But what our country is telling அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா they will not force someone to convert into another religion. But அவங்க என்ன பண்ணாங்கன்னா they can propagate போது they can preach. அவங்க வந்து அவங்களோட ரிலீஜியன் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. they can preach. So but they cannot force the people to convert into particular religion or you have to follow a particular religion சொல்லி நம்மள force பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next what they are telling is அடுத்த feature என்னன்னு பார்த்தீங்கன்னா they are talking about India as a bicameral legislature. What is bicameral legislature? Bicameral legislature அப்படிங்கும்போது we have two houses. Bi அப்படின்னாலே two, unicameral அப்படின்னா one. So bicameral போது we will have both houses. One is Rajya Sabha and another one is Lok Sabha அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல Rajya Sabha அப்படின்னா என்ன? It is in a upper house of the state and Lok Sabha அப்படின் போது it's in a lower house of the state அப்படின்னு சொல்றாங்க. And next the judiciary in India. நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய judiciary வந்து என்ன? It's an independent or dependent? Independent. So ஏன் judiciary is an independent? Judiciary is an independent ஏன் சொல்றோம்? For example, I will be telling judges ஓட removal வந்து ரொம்ப difficult-ஆன ஒரு process. இந்தியாவில் வந்து ஒரு ஜட்ஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் இன் வெரி வெரி டிஃபிகல்ட். இட் ரிக்வயர்ஸ் ஒரு மோஷன் பாஸ் பண்ணணுமானா ஒரு மோஷன் வந்து ஒரு ஜட்ஜ் மேலே பாஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிகார்டிங் அ கரப்ஷன். ஸோ கரப்ட் பண்ணிட்டார் ஜட்ஜு, அதனால ஃபார் ரிமூவிங் ஹிம் இது ஒரு மோஷன் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின் போது இட் ரிக்வயர்ஸ் 100 members இன் லோக்சபா அண்ட் 50 members இன் ராஜ்யசபா. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் they will agree to pass a motion. This motion will go into the Lok Sabha, Rajya Sabha. அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா they will be getting a 2/3 majority. You all know right, simple majority. அப்புறம் வந்து வேற என்ன majority இருக்கு? Special majority. Yes, simple majority போது என்ன? It's in a 50% present and vote. So both யார் என்ன சொல்ல 50% present and vote. அதே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2/3 வந்து present ஆயிருக்கணும் plus 50% present ஆயிருக்கணும் and they have to vote. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை வந்து பண்ணி தான் ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஹூ ஹேஸ் அ மோர் பவர் கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி ஹேஸ் மோர் பவர். ஸோ ஜுடிஷியரி இஸ் என்ன இண்டிபெண்ட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா த சுப்ரீம் கோர்ட் இஸ் த அப்பெக்ஸ் கோர்ட். அப்படின்னா என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹெட் ஆஃப் ஆல் கோர்ட். இட்ஸ் இன் த கார்டியன் ஆஃப் ஆர் கான்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் இன் த கோர்ட். யூ ஆல் நோ ஹவு மெனி ரிட்ஸ் ஆர் தேர்? How many writs? 5 writs. So 5 writs இருக்கும். Writ of habeas corpus, writ of mandamus, writ of certiorari, writ of quo warranto, writ of prohibition. So 5 writ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிட்ஸ் எல்லாம் கார்டியனா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி சுப்ரீம் கோர்ட். இது எந்த ஆர்டிக்கல் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஃபார் ஹை கோர்ட் வாட் ஆர்டிகல் வில் கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி கம்மிங் அண்டர் ஆர்டிகல் 226 டு ஃபைல் அண்ட் ரிட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் கொடுத்துருக்காங்க? திஸ் பவர்ஸ் ஆர் கிவன் டு வாட்? டு த ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யூ ஆல் நோ ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் தேர்? 6 fundamental rights are there. ஸோ 6 fundamental rights are there. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா ஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர் கோர்ட் ஆர் ஜுடிஷியரி இஸ் ப்ரொடெக்டிங் அப்படின்னு சொல்லலாம்.
அவர் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன கான்ஸ்டியூஷன், இட் இஸ் அ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அப்படின்னா என்னன்னா, த சென்டர் ஹாஸ் மோர் பவர், த சென்டர் ஹாஸ் மோர் பவர். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் தேர் டாக்கிங் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் டாக்கிங் இன் த ஏரியா பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசுவாங்க. வாட் இஸ் திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிவிங் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ பீப்புளுக்கு வந்து தே ஆர் கிவிங் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தே ஹாவ் டு அப்ளை டு த பீப்புள். ஸோ அந்த மாதிரி அப்ளிகபிளான இருக்கக்கூடிய ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் they'll be asking her fundamental rights are justiciable in a court of law. இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்கே ஜஸ்டிசபிள், இந்த கோர்ட் ஆஃப் லால ஜஸ்டிசபிள். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் என்டைட்டில் டு ஆல் த சிட்டிசன்ஸ். ஸோ எந்த ஒரு ரிலீஜனோ இல்லை எந்த ஒரு காஸ்ட், எந்த ஒரு கம்யூனிட்டி பேசிஸ், எந்த ஒரு டிஃபரன்சஸ் இல்லாமல் எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எதில் சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் டிபிஎஸ்பி வந்து பார்ட் 4ல வந்து டிபிஎஸ்பியை வந்து சொல்லியிருப்பாங்க. வாட் திஸ் டிபிஎஸ்பி இஸ் டெல்லிங் வி ஆல் நோ. அதோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஹாவ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். டு ஹாவ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். வாட் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட்? வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்போது இட் ஆல்வேஸ் டிட்டர்மைன், இட் ஆல்வேஸ் மேக்ஸ் அஸ் டு கோ இன்டு அ எக்கனாமிக்கல் அப்லிஃப்ட்மெண்ட்காக தான் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ ஒரு கண்ட்ரி இல்லை ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணணும், they have to provide a proper financial support and also they have to give many schemes and policies to uplift their life. ஏழையா இருக்கவன் ஏழையாவே இருக்கக்கூடாது, பணக்கார இருக்கவங்க பணக்காரங்களா இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரே வழி என்ன? ஒன்லி எஜுகேஷன். எஜுகேஷன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். நிறைய அப்லிஃப்ட்மெண்ட்டான ஒரு ஸ்கீம்ஸ் மெஷர்ஸ்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி த பீப்புள் வில் பி மேக்கிங் தெம்செல்ஸ் டு அப்லிஃப்ட் ஃப்ரம் தேர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் preamble of Indian Constitution. We all know preamble அப்படின்போது என்ன? What is preamble? We the people of India solemnly resolve to constitute India into a sovereign, secular, democratic republic அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து அந்த மேலே இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் preamble. ஸோ இந்த preamble என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are telling this preamble என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. How does this preamble is working? preamble அப்படின்னா இட்ஸ் இன் ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதுதான் இண்டெக்ஸ், இட்ஸ் இன் இண்டெக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். preamble பொறுத்த வரைக்கும் how they are telling us it's in an introduction. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் நம்ம வாங்குறோம், அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது தான் ஹவு ஆத்தர் இஸ் மேனிஃபெஸ்டிங் த புக் இன்டு அ திங். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு அந்த ஜானர் ஆஃப் புக் வந்து என்ன எதை பற்றி பேசுது, அது வந்து இட்ஸ் இன்ட்ரடக்ஷன். அந்த மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, திஸ் preamble இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ இட் இஸ் ஆஃபன் லேப்ட் அஸ் அ philosophy how the constitution should be entitled to the constitution makers. ஸோ எப்படி கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து முழுக்க பிரியாம்பலை பேஸ் பண்ணி தான் பிரியாம்பல் இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை எப்படி கொண்டு வரணும், how the India should be in a sovereign thing, ஆனால் it should not misuse the power given by the other authorities. அந்த மாதிரி ஒவ்வொரு அத்தாரிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு ரூல்ஸையோ ஒவ்வொரு பவர்ஸையும் கொடுக்கறது யாருன்னா திஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Now what they are telling us on எப்போ இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are passing a objective resolution. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் டிராஃப்ட் பண்ணுறாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு தான் வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ், ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சாவியட் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவோம்ல, ரஷ்யா பீப்புளோடைய ஐடியாலஜிஸ்ல யார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னா அவர் ஜவஹர்லால் நேரு இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஐடியாஸ்லாம் நிறைய பேஸ் பண்ணி திஸ் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட். when this objective resolution was passed அப்படின்னு பார்த்தீங்கன்னா on January 22, 1947 this was passed. what they are telling இந்த ரெசல்யூஷனை என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are giving some of the fundamental rights. fundamental rights போது என்ன, why it is very important fundamental rights to be எதுக்காக fundamental rights வந்து ரொம்ப முக்கியம்?
To be a citizen, you have certain rights, you have certain duties that country need to provide to you. As a citizen, you have to provide to a state. அந்த மாதிரி both give and take policies-ல இருந்தாதான் we can balance the check and balance வந்து நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And now they're telling what are the principles they have given அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன்ல one is India was to be a independent and sovereign republic. இந்தியா எப்படி இருக்கணும்? It should not be a டிபெண்டான கண்ட்ரியா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ இண்டிபெண்டான கண்ட்ரியா இருக்கணும். அண்ட் ஆல்சோ தேர் டெல்லிங் அபவுட் இது வந்து ஒரு சாவரின் ஸ்டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இட் ஷுட் பி அ டெமோக்ராட்டிக் யூனியன் அண்ட் வித் ஈக்குவல் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இன் ஆல் கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்ஸ். வாட் இஸ் டெமோக்ரஸி? பீப்புள் எலெக்ட் பண்ணி வரக்கூடிய டெமோக்ராட், அதாவது எலெக்ஷன் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்கணும்? இங்கே பீப்புளோட தான் இருக்கிறோம். டு பிகம் ஆனால் ஒரு சிஎம்மா இருக்கிறதோ இல்லை ஒரு எம்எல்ஏ இருக்கிறதோ யார் நம்ம பீப்புள் தான். பீப்புள் ஹேஸ் த ரைட் டு ஓட் அண்ட் எலெக்ட் த பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் கண்ட்ரி ஷுட் பி அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேர் டெல்லிங் அபவுட் ஆல் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் தட் வாட் சென்டர் அண்ட் ஸ்டேட் வேர் டு பி கிவன் டு whom? To the people. ஸோ பீப்புள் கிட்ட மட்டும் தான் வந்து இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தட் டெல்லிங் இஸ் த கான்ஸ்டியூஷன் மஸ்ட் அப்லிஃப்ட். கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும்? இட் ஷுட் அப்லிஃப்ட் த பீப்புள். ஹவு கோயிங் டு அப்லிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் டெல்லிங் திஸ் 3 kinds of thing. One is social and another one is political and another one is economic equality. சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா we all know சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே மேரேஜ் கம்ஸ் அண்டர் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், காலேஜ் கம்ஸ் அண்டர் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதெல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். அந்த இடத்துலமே என்ன இருக்கணும்னா தே ஷுட் ஹாவ் அ ஈக்குவாலிட்டி. அந்த இடத்துல எந்த ஒரு பிரிவினை இல்லாம தே ஷுட் ஹாவ் அ ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் போது நம்ம பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சொல்லும் போது வி ஆல் நோ ஓட்டிங் இஸ் இன் பொலிட்டிக்கல் ரைட். நீ இந்த காஸ்ட்டை சேர்ந்தவன், நீ இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, யூ ஆர் டாக்கிங் திஸ் லாங்குவேஜ், யூ பிலாங் டு அ மைனாரிட்டி கம்யூனிட்டி, ஸோ யூ ஷுட் நாட் ஓட் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரைட்ஸ் என்ன ஆகக்கூடாதுன்னா இட் ஷுட் நாட் இன்ஃப்ரிஞ்ச். அதை என்ன பண்ணக்கூடாது? இன்ஃப்ரிஞ்ச். இட் ஷுட் நாட் வயலேட் ஹிஸ் ரைட், இட் ஷுட் நாட் வயலேட் ஹிஸ் பொலிட்டிக்கல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா திஸ் கான்ஸ்டியூஷன். அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டின் போது that should connect all the people and it should equate to all the people அப்படின்றதுக்காக they are giving this. And next what they are telling is all the people are equal before law. எது நம்ம எங்க பார்த்திருப்போம் இது? all the people are equal before law. In which article you will be seeing? Article 14. Article 14ல தான் they will be telling this equality before law and equal protection to all the people அப்படின்னு சொல்லி article 14ல சொல்லியிருப்பாங்க. And next what they are telling is so சொன்ன மாதிரி we the people of India, it's very very important, you have to read it. இந்த எப்போ வந்து இதெல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி நிறைய சிக்னிஃபிகன்ஸ்லாம் வரும். in our constitution assembly we all know when it is come அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26th நவம்பர் 1949ல தான் வந்து கான்ஸ்டியூஷன் டேவாவே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். we will be celebrating constitution day. And next what they are telling is what are the significance that our constitution is given, this preamble is given அப்படின்னு பார்த்தீங்கன்னா we all know கிட்டத்தட்ட 200 வருஷமா நம்ம கண்ட்ரியை வந்து காலனியல் ரூல் கீழே நம்ம இருந்திருக்கோம். அண்ட் ஹவு அது மாதிரி ஒரு 200 years ஆஃப் காலனியல் ரூல் இருக்கும்போது how this country had tackled the resources. இல்லை இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வார் நடக்குதுன்னா அந்த வார் நடக்கும்போது ஒரு 6 years or 7 yearsலயே அந்த பீப்புள் வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க? they don't have a proper resource, they cannot communicate to other people, they cannot go to other states or they cannot enjoy their own rights. பட் our country பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷமா என்ன பண்ணியிருக்காங்க? they are under colonial rule. அப்போ அந்த காலனியல் ரூல் இருக்கும்போது how a country going to build up themselves. நம்ம கண்ட்ரிக்கு அப்போ எப்படி இருக்கும்? சின்ன கெட்டிங் அன் இண்டிபெண்டன்ஸ் டைமில் our country is like நியூ பார்ன் சைல்டு மாதிரி இருக்கும். ஸோ we have to teach our country, we have to make our country, we have to shape our country by giving certain rules and certain principles, certain guiding principles இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம கண்ட்ரியை வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்ட்ரியாக ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் they are telling about as mentioned before, preamble சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு introduction, it's an introduction, right? how the constitution has done and how what are the things that என்னென்ன ரைட்ஸ்ல வந்து enforceable ரைட்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை telling. So today we are going to see this nation building process and also its challenges. எப்படி வந்து how a state had formed, how it was formed in a formal states. ஸோ எப்படி கிங்ஸ்லாம் வந்து நம்மளோட இந்தியாவுக்குள்ள ஜாயின் ஆகுறாங்க, how the tribal integrations,
எப்படி வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி வந்து நம்ம இந்தியால கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ we are going to see how the challenges, so what are the challenges would be faced by our countryல இருக்கக்கூடிய லீடர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரீஜன்ஸ் பார்ட்டிஸ்லாம் வந்து அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க. First, what they're telling is partition and its aftermath. How the partition அப்படின்னா என்னன்னா dividing. So they are going to divide the state. What they are going to divide அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா வந்து இட்ஸ்னா before independence are a country where full of challenges and concerning a national unityக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், what are the policies they are going to form and who are the leaders going to involve in this process அப்படின்ற மாதிரி we are going to see. In this thing they are telling us independent India faced 3 kinds challenge. அதாவது நம்ம இந்தியா வந்து they got a independence. யார்கிட்ட நம்மளோட இந்தியா வந்து they got a independence from the colonial rule. For example British. So British கிட்ட இருந்து we got a full independence. இந்த full independence வாங்கும்போது they have faced a முக்கியமான 3 challenges. முக்கியமான 3 challengesல first challenge என்னன்னு சொல்றாங்கன்னா our country was very difficult to shape. ஸோ நம்ம கண்ட்ரியை வந்து என்ன பண்ண முடியாது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷேப் பிகாஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷேப் அவர் கண்ட்ரி. தோ தட் டெல்லிங் தட் வி ஹாவ் டு அக்கம்பனேட் தட். ஃபார் எக்ஸாம்பிள் தட் டெல்லிங் வாட் ஆர் த சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில லாங்குவேஜஸை மட்டும் நம்ம என்ன பார்க்குறோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ சில லாங்குவேஜஸை அஃபிஷியல் லாங்குவேஜஸாக அனௌன்ஸ் பண்ணல. ஹவு மெனி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆர் தேர்? 22. ஸோ 22 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 22 லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் கிட்டத்தட்ட இன்னும் வந்து 14 லாங்குவேஜஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களோட லாங்குவேஜுமே என்ன பண்ணுங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய டிமாண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஸ்டேட் எப்படி இருக்கணும்னா தே ஹாவ் டு பி அ நியூட்ரல். ஸோ ஸ்டேட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வி கேன் நாட் பிளேம் தெம். ஸ்டேட் வந்து தேர் சப்போர்ட்டிங் டு ஒன்லி தமிழ்நாடு, தேர் சப்போர்ட்டிங் டு ஆந்திர பிரதேஷ், அந்த மாதிரி தே ஷுட் நாட் பிளேம். அப்போ ஸ்டேட் எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி அ நியூட்ரல் அமாங் டு ஆல் த கம்யூனிட்டி பீப்புள், டு ஆல் த காஸ்ட் பீப்புள், டு ஆல் த லாங்குவேஜ் ஸ்போக்கன் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னன்னா நம்மளோட இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸா வாங்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா டியூ டு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப், டியூ டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டியூ டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டியூ டு டிஃப்ரெண்ட் ரிலீஜியன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைவர்சிட்டிஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா they are going to make a uniform under one. அந்த யூனிஃபார்ம் அண்டர் ஒன் அப்படின் போது அது மேல இருக்கக்கூடிய போர்வையா என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை தான் இட்ஸ் யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரி. இந்தியா வந்து இந்தியா அப்படின்னு சொன்னா யூ ஆர் ஆல் அண்டர் தட் இந்தியா. ஸோ அப்படின்னு சொல்லி தே ஆர் டெல்லிங். அண்ட் நெக்ஸ்ட் வாட் செகண்ட் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் டெமோக்ரஸி. வாட் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அடாப்டட் அ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. வி ஆல் நோ வாட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து நம்மளுடைய தொகுதிக்கு ஒரு எலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு தலைவராகவோ இல்லை ஒரு மினிஸ்டராகவோ இருக்கும்போது அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெப்ரசன்டேட்டிவ். அவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், we are going to elect him. ஸோ நம்மளுடைய கண்ட்ரி என்ன டெமோக்ரஸியை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் கண்ட்ரி இஸ் சூஸிங் எ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ வெதர் ஆல் த பீப்புள் ரெடி டு ஓட். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்புள் இந்த ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து நிற்கிறாங்க அப்படின் போது அந்த அதர் பீப்புள் அந்த நான் என்ன சொல்லுவேன்னா இட் வாஸ் இந்த 1947 பீரியடில் அவங்களோட மென்டாலிட்டி, அதாவது உடனே இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறான். இந்த இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு கவர்மெண்ட் என்னடா புதுசாக நம்மளோட கண்ட்ரியை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இத்தனை நாள் வந்து நான் வந்து ஊரில் ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பேன், ஒரு ஊர்ல நான் என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பேன். டக்குன்னு தே ஆர் சேஞ்சிங் அ ரோல். வாட் தே ஆர் சேஞ்சிங், இனிமே வந்து இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் கோயிங் டு ஃப்ரேம் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி இதில் யார் எலெக்டட் பர்சனாக வராங்களோ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறதுலாம் நீங்கள் கேட்கணும். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி தே ஆர் சேஞ்சிங் அ டோட்டல் திங். ஸோ இதெல்லாம் என்ன ஆகணும், இட் கிரியேட்டட் அ கிரேட் சேலஞ்சஸ் டு இந்தியா. எப்போ டியூரிங் த பீரியட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சேலஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் சொசைட்டி வாஸ் வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் பாவர்ட்டி. Why entire society is widespread of poverty? Because all the resources நம்மளோட இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், நம்மளோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய வெல்த்தை யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா ட்ரேடுக்காக வந்த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்ரி திங் வாஸ்
டேக்கன் பை தெம். ஸோ நம்ம கண்ட்ரி எப்படி இருக்கு, இட் வாஸ் ஃபுல் ஆஃப் பாவர்ட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா இஸ் அ நியூ பார்ன் சைல்டு. இட் டஸ் நாட் நோ அதுக்கு நடக்கிறதா ஓடுறதா அப்படின்னு கூட தெரியாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், த இந்தியன் லீடர்ஸ் ஹாவ் டு ஃப்ரேம், த இந்தியன் லீடர்ஸ் ஹாவ் கிவ் த பவர் டு பீப்புள். ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் இட் அப்படின்ற மாதிரி இத்தனை சேலஞ்சஸை யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவர் இந்தியா ஹேட் ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ் பார்ட்டிஷன் அப்படின்னா என்னன்னா பிரிக்கிறாங்க. பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீஹாபிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின் போது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்மள டிஸ்பிளேஸ் பண்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா they have to give a proper rehabilitation. வாட் ரீஹாபிட்டேஷன் அப்படின்னா ரீஹாபிட்டேஷனா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, நார்மலா நம்ம சொல்றோம் ரீஹாபிட்டேஷனோட மீனிங் வந்து மறுவாழ்வு மையம், மறுவாழ்வு அப்படின்ற மாதிரி they have to give a proper rehabilitation. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண பீப்புளை they have to settle in a proper place. For example, I am living in, நான் வந்து ஒரு ட்ரைபல் பீப்புளை சேர்ந்தவன், நான் வந்து ஒரு என்ன சொல்ல பர்டிகுலர் ட்ரைபல்ல சேர்ந்தவங்க என்னை வந்து கூட்டிட்டு வந்து சிட்டில நான் இது பண்ண, யூ ஹாவ் டு அக்காமடேட் திஸ் திங்ஸ், யூ ஹாவ் டு லிவ் இன் த சிட்டி அப்படின்னு சொல்லி என்னை சிட்டிக்கு ரீஹாபிலேட் பண்ணா என்னால் சர்வை பண்ண முடியுமா? தட் இஸ் இன் அ கிரேட் சேலஞ்ச். அப்போ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன பண்ணணும், தி ஹாவ் டு ஃபிக்ஸ் அ கரெக்டான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பீப்புளை they have to fix them in a கரெக்டான ஒரு பர்டிகுலரான ரீஹாபிட்டேட் சென்டர்ல அவங்கள வச்சாதான் they can run their life. இல்லைன்னா they'll be feeling அவங்களுக்கும் சில சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆகும் and they cannot do their daily routines அவங்களால பண்ண முடியாது and they cannot also earn. For example, tribal peopleக்கு என்னதான் தெரியும், they can அவங்களுக்கு வந்து ஒரு மரத்தை வெட்டி அதுல வந்து சில விஷயங்களை சேல்ஸ் பண்றதோ இல்ல தேன் எடுப்பாங்க, கொம்பு தேன் எடுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அவங்களால பண்ண முடியும். சிட்டி லைஃப்ல கூட்டிட்டு வந்து அவங்கள ரீஹாபிட்டேட் பண்ணா they cannot do their work, they cannot do their routine work and they cannot earn. அவங்களோட டே டு டே லைஃப்க்கு வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இத்தகைய சேலஞ்சஸ்லாம் யார் ஃபேஸ் பண்றாங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் டுடே வி ஆர் சிட்டிங் as a citizen of India. So today we have many kind of நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நிறைய கம்யூனிகேஷன்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க, நிறைய ரோட்வேஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ் எப்போ இந்த ரீஹாபிட்டேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 nation state came into existence when it was come. எப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா on 14th August 1914 to 15 August 1947ல this partition have become அப்படின்னு சொல்லியிருக்காங்க due to a forceful. ஸோ இந்தியா ஹாஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ we all know இந்தியா பாகிஸ்தான் எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. now this partition going to divide this partition. So how the Pakistan going to divide from our country, how India has become an independent sovereign country. So இந்தியாவை நம்ம எப்பவுமே எப்படி அட்ரஸ் பண்ணோம்னா we have to address our country into a independent sovereign country அப்படின்னு சொல்லி தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. Now they are telling about the forceful circumstances. Forceful circumstance அப்படின்னா என்னன்னா கட்டாயப்படுத்துறாங்க. ஸோ பிகாஸ் வி ஆல் நோ முஸ்லிம்ஸ் வந்து சில பிளேஸ்ல அதிகமாக இருப்பாங்க அண்ட் இந்துஸ் வந்து சில பிளேஸ்ல அதிகமாக இருப்பாங்க. நவ் தேர் டெல்லிங் முஸ்லிம்ஸ்க்கு வந்து பர்டிகுலரான முஸ்லிம்ஸ் தே வாண்ட் அ செப்பரேட் ஸ்டேட். ஸோ செப்பரேட்டான ஒரு நேஷன் எங்களுக்கு வேணும். லைக் ஹவு இந்தியா ஹஸ் ஃப்ரேம் அண்ட் ஹவு த இந்தியா ஹாஸ் அ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பர்டிகுலர் முஸ்லிம்ஸ் வாண்ட் அ பவர் அண்ட் பர்டிகுலர் பீப்புள் வாண்ட் தேர் டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இன் அ செப்பரேட் நேஷன் சொல்லி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் நவ் த பிரிட்டிஷ் ரோல் இஸ் டு லெட் அ டெசிஷன் ஃபார் கிரியேட்டிங். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா தேர் அலோயிங், ஓகே நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணிட்டீங்க, ஸோ வி ஆர் அலோயிங் யூ டு ஃப்ரேம் அ நியூ நேஷன் ஆர் நியூ கண்ட்ரி அப்படின்ற மாதிரி தே டெல்லிங். ஸோ யார் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா பிரிட்டிஷ் இஸ் கிவிங் அ பெர்மிஷன். நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டிமார்கேஷன் அப்படின்னா என்னன்னா வி ஆல் நோ இந்தியாவோட மேப் இப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி போனால் இது பாகிஸ்தான், இதை தாண்டி போனால் இட்ஸ் பங்களாதேஷ் அப்படின்ற மாதிரி சில மேப்பிங்கோட பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிமார்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு திஸ் டிமார்கேஷன் ஹஸ் டன், ஹவு திஸ் இந்தியா இஸ் டிவைடட். ஸோ இது பாகிஸ்தான், அது இந்தியா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்டர் பாடிஸ், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, யூ ஆல் ஹர்ட் அபவுட் இட் ரைட்? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னா என்னன்னா இண்டஸ் ரிவர், அதாவது
பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வாட்டர், இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர், மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வாஸ் சப்ளைட் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ்லாம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வாட்டர்ஸ்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின் போது என்னன்னா they will not get any conflict. ஸோ எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இருக்கக்கூடாது, இதுல போறக்கூடிய வாட்டர் பாடி நம்ம இந்தியாக்குள்ள வந்தாலும் they should not have any conflict ன்னு சொல்லி இதெல்லாம் வந்து எப்போ ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா 1940s பீரியட்லேயே வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நவ் அனதர் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமார்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இவ்வளோ இடம் கொடுத்துட்டேன், சைனாக்கு இவ்வளோ இடம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரையராகவே தே ஆர் டூயிங் சம்திங் கால்ட் டிமார்கேஷன். இந்த டிமார்கேஷன் பொறுத்த வரைக்கும் what they're telling is after 3rd June the plan யார் பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாருன்னா இஸ் பிளானிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைன் சொல்லுவாங்க, ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டில் தேர் வாஸ் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ராட்க்ளிஃப் லைனை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. இது என்ன பண்ணுதுன்னா இட் கோயிங் டு இன்வைட் அ பவுண்டரி கமிஷன். எப்படி வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பவுண்டரி கமிஷனை வந்து இவங்க டிட்டர்மைன் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே டெல்லிங் இஸ் அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ த பவுண்டரி கமிஷன் ஒன் ஃபார் பெங்கால், ஒன்று வந்து பெங்காலில் சுச்சுவேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அனதர் ஒன் வாஸ் சுச்சுவேட்டட் இன் பஞ்சாப். ஸோ ஒன் இன் பெங்கால் அண்ட் அனதர் ஒன் இன் பஞ்சாப். அண்ட் நவ் வாட் தேர் டெல்லிங் இஸ் 4 other members, அதாவது 4 பேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய 4 important members என்ன பண்ணுறாங்கன்னா they are collecting them into this thing and also they are forming a separate thing. இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி they are forming this thing and this award was given. இந்த அவார்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம சொல்கிற மாதிரி என்ன ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறதோ இல்லை ஒரு அவார்ட் கொடுக்குறதோ அந்த மாதிரி அவார்ட் கிடையாது. So what they're telling is they're telling about this principle. So how this country had developed. So limitation of this award. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவார்ட் அப்படின்னா இட்ஸ் இன் டிகிரி given to this country. So what are the limitations அப்படின்னா சில தடைகள் இல்லை சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த லிமிடேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்டிஸ் ராட்க்ளிஃப் ஹேட் நோ ப்ரையர் நாலேஜ் அபவுட் இந்தியா. எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு கண்ட்ரியை வந்து கோஆர்டினேட் பண்ணும்போதோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் அப்படின் போது இப்போ ராட்க்ளிஃப் என்ன பண்ணுறான்னா ஹி டோன்ட் ஹாவ் அ ப்ரையர் நாலேஜ். அவருக்கு வந்து ஒரு கண்ட்ரி ஒரு மேப் வரைகிறோம், ஒரு மேப்பை ட்ரா பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு லிமிட் அவர் கண்ட்ரி அப்படின்போது அவருக்கு வந்து அதை பற்றி ஒரு ப்ரையரான ஒரு நாலேஜ் இல்லாததுனால அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. இது எந்த சைட் போகுது, அது இந்த சைடு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கச்சத்தீவு இஷ்யூ, வி ஆல் நோ ரைட். கச்சத்தீவு இஷ்யூ அப்படின் போது கச்சத்தீவு எங்க இருக்கு, ஸ்ரீலங்கா. ஸோ அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சென்சேஷனலான ஒரு இஷ்யூ. ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகி இஃப் யூ கோ இன் இன்டர்வியூ இந்த மெயின் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா வேர் ஆர் யூ கம்மிங் அண்ட் தேர் வில் பி ஆஸ்கிங் ரிகார்டிங் திஸ் கச்சத்தீவு இஷ்யூ. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் வந்து எதில் இருக்கும்னா இந்த டிமார்கேஷனில் இருக்கும். டிமார்கேஷன் அப்படின்னா மேப்பிங் தான் டிமார்கேஷன். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா ராட்க்ளிஃப் வந்து ஹி டஸ் நாட் ஹாவ் அ ப்ரையர் நாலேஜ். அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே இந்த பக்கம் இருக்கவங்களாம் பாகிஸ்தானில் போடு, இந்த பக்கம் இருக்கவங்கலாம் இந்தியாவில் போடு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் டிமார்கேஷன் ஹஸ் டன், பட் யூ டோன்ட் ஹாவ் அ ப்ரையர் நாலேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹேட் நோ அ ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்காருன்னா ஹி ஹாஸ் அ ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இன் மேக்ஸ். ஹி நோஸ் ஆல் த தியரம்ஸ், எப்படி வந்து ஒரு ஃபார்முலா வருது, எப்படி ஒரு மெத்தட் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் யாருக்கு இருக்கணும்னா அந்த பர்டிகுலரான பர்சனுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிமார்கேஷன் பண்ணுறாங்கன்னா யாருக்கு அந்த நாலேஜ் இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். நிறைய ஜியாகிரஃபி படித்தவங்களுக்கு இல்லை அந்த லேண்ட்ஸ்கேப் பற்றி படித்தவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னா ஒரு நல்ல ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு லிமிடேஷன் என்னன்னா திஸ் ராட்க்ளிஃப் டஸ் நாட் ஹாவ் அ நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் ஹி ஹேட் நோ அட்வைசர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். ஸோ எந்த ஒரு அட்வைசஸும் இவருக்கு என்ன பண்ணல, ஒரு அட்வைஸ் கமிட்டியும் இல்லை, ப்ளஸ் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியும் இல்லை. அவர் என்ன பண்ணனா ஹி ஹிம்செல்ஃப் மேக்கிங் அ டிமார்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-week deadline that Radcliffe was given a limitation of this hour. Radcliffe என்ன பண்றாங்கன்னா he was not given a ஒரு தேவைப்பட்ட ஒரு டைம் வந்து கொடுக்கல, பட் they are giving a certain limited time. 6-week டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், you have to solve this forceful circumstance. ஸோ நீங்க என்ன பண்ணணும், சீக்கிரமா இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் இட் வாஸ் டிசைடட் பை த principles. What are the principles they are deciding அப்படின்னு பார்த்தீங்கன்னா
they are making a முஸ்லிம்ஸ்லாம் வந்து எங்க இருக்கலாம்னா they can go to பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பீப்புள் என்ன பண்ணலாம், யூ கேன் லிவ் இன் இந்தியா. ஸோ உங்களுக்கு தேவைப்படிய விஷயத்துல நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி they are telling. So they have decided certain type of religious majorities. Certain type of religious majorities போது என்னன்னா, we all know பாகிஸ்தான் has என்ன முஸ்லிம்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. பாகிஸ்தானை ரூல் பண்ணது யாருன்னா அந்த டைம்ல நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்க பீப்புளா, பட் அதுல ரூல் பண்ணவர் யாருன்னா இந்தியா, சரி ஹிந்து ரூலர் தான் வந்து ரூல் பண்ணியிருப்பார். ஓகேவா, நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்க அந்த இடத்துல, பட் இட் வாஸ் ரூல்டு பை ஹிந்து ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தட் டெல்லிங் இஸ், ஸோ மித்த இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கம் அண்ட் ரிமைன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தட் டெல்லிங் இஸ் சம் ஆஃப் த பிரின்சிபல்ஸ். வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ்லாம் வந்து இவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிலீஜியஸ் மெஜாரிட்டிஸ் அண்ட் நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. There were 2 areas of concentration with Muslim majority. இந்த 2 areas எப்படி differentiate பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one is West India and another one is East part of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hence this was decided by a new country. இப்போ என்ன பண்றாங்க, they are deciding. இப்போதான் வந்து ஒரு புது கண்ட்ரி என்ன பண்றாங்க, they are deciding. அந்த புது கண்ட்ரி பேர் என்ன, பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி they are dividing. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் will comprise, பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, it will comprise two kinds. One is West Pakistan and another one is East Pakistan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next what they are telling is all the Muslims were not favor in joining Pakistan. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா முஸ்லிம்ஸும் என்ன பண்ணல, they are not favoring to join in where, in Pakistan. ஸோ some Muslims were okay, I will be settling in India அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரானிட்டர் காந்தி, கான் அப்துல் கஃபார் கான், ஸோ அன்டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி கிரேட் லீடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, they were opposed to this two nation theory. What is this two nation theory? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிரியரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூ நேஷன் தியரி. இந்த டூ நேஷன் தியரியை அப்போஸ் பண்ண லீடர்ஸ் யார், முஸ்லீம் லீடர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ப்ரானிட்டர் காந்தி, அனதர் ஒன் இஸ் கான் அப்துல் கஃபர் கான். ஸோ இந்த மாதிரி லீடர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பாய்காட் பண்ணுறாங்க, நிறைய ஸ்ட்ரைக்ஸுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து இந்த டூ நேஷன் தியரிக்கு நான் வந்து அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தே ஆர் டெல்லிங். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தே ஆர் டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இந்த முஸ்லீம் லீக் வந்து தே ஆர் கண்டக்டிங்னா ஓட், ஓகே நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம், பட் திஸ் டூ நேஷன் தியரியை வந்து அப்போஸ் பண்ணதுனால வில் கண்டக்ட் ஏ ஓட் கண்டக்ட் பண்ணி வெதர் த பீப்புள் இஸ் கிவிங் மெஜாரிட்டி ஆர் நாட் அப்படின் போது பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி எனக்கு வேணும்னு சொல்லி தே ஆர் ஓட்டிங் அண்ட் தேர் கெட்டிங் அ மெஜாரிட்டி திங் அப்படின்னு சொல்லி, அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் லீக் அண்ட் முஸ்லீம் லீக் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஓன் த ஓட் பை டிஃபால்ட். அண்ட் நெக்ஸ்ட் in the end of NWEFP was made and emerged with this பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வந்து எமர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் த டெல்லிங் இஸ் டூ முஸ்லீம் மெஜாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் ப்ரொவிஷன்ஸ். அதாவது டூ முஸ்லீம் மெஜாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்போது என்னன்னா, த டெல்லிங் அபவுட் த மெஜாரிட்டிஸ் இன் எந்த இடத்துல இவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் வேர் பஞ்சாப் அண்ட் பெங்காலில் வந்து தேவர் வெரி மெஜாரிட்டி. யாருன்னா திஸ் முஸ்லீம் வேர் இந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வித் நான் முஸ்லீம் மெஜாரிட்டி பாப்புலேஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் முஸ்லீம் மெஜாரிட்டி அண்ட் ஆல்சோ இந்து மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி தே ஆர் டிவைடிங். இந்த டிவைட் பண்ணக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இது என்னென்னு சொல்லி தே ஆர் டெல்லிங். அண்ட் ஆல்சோ தே டெல்லிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டேட்ஸ் நம்ம ஓகே இந்த மாதிரி ஒரு நேஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, நேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ண போகிறீங்க, வெதர் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கோயிங் டு ஃப்ரேம் ஆனா லாங்குவேஜ் பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரப்போதா, இல்லை அவங்க ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன் பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வரப்போதா, இல்லை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சரை ஃபேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் வந்து வருது. அண்ட் ஹவு ஆர் இந்தியா கோயிங் டு ஃபேஸ் தட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ நவ் தே ஆர் டெல்லிங் அபவுட் திஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் திஸ் திங். வாட் கான்சிக்வன்சஸ்னா என்னென்ன கான்சிக்வன்ஸ் ஒரு பார்ட்டிஷன் வந்து பண்ணுறாங்கன்னா வாட் கான்சிக்வன்சஸ் தட் கண்ட்ரி வுட் ஃபேஸ். ஸோ ஹவு அவர் கண்ட்ரி இஸ் ஃபேஸிங் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 1947 வி ஆல் நோ தெர் வாஸ் நிறைய ஜோன்ஸ், நிறைய கம்யூனல் ஜோன்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிருப்பாங்க. கம்யூனல் ஜோன்ஸ் போது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டை டிவைட் பண்ணுங்க.
ஸோ அந்த மாதிரி நிறைய கம்யூனல் ஜோன்ஸஸ் அதுதான் வந்து கம்யூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனல் ஜோன்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ தேர் டெல்லிங் திஸ் போத் த சைட்ஸ் நிறைய பார்டர் இஷ்யூஸ்மே வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ தேர் டெல்லிங் அபவுட் நிறைய ப்ரூச்சுவல் கில்லிங்ஸ், நிறைய அட்ராசிட்டிஸ், நிறைய ரேப்ஸ் வந்து நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த பார்டர் பிளேசஸ்ல வந்து இது பண்றாங்க. ஏன்னா நான் ஒரு பிளேஸ்ல இருக்கேன், நீ வந்து என்ன வேற பிளேஸ் டிஸ்பிளேஸ் பண்ற அப்படின் போது ஐ வில் பி கெட்டிங் என்ன ஆங்கிரி டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் மேல எனக்கு ஒரு கோவம் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் வந்து இந்தியா இஸ் ஃபேஸிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ தேர் டெல்லிங் என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி த சிட்டிஸ் லைக் லாகூர், அம்ரிஸ்டர், கொல்கத்தா இந்த மாதிரி இந்த சிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா த டிவைடிங் தெம்செல்ஃப் இன்டு அ கம்யூனல் ஜோன்ஸா வந்து கிரியேட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய ஃபேமிலி ஹானர் கில்லிங்கும் வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபேமிலி ஹானர் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தே வாண்ட் டு ப்ரிசர்வ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எங்களோட குடும்பத்தோட வழக்கப்படி நாங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டோம், அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில ஃபேமிலி ஹானர்ஸ்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்டர்ப்ட் ஆகுது. எங்களுக்கு என்ன ஆகுது, எங்களுடைய ப்ராப்ளம் அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தேர் டெல்லிங். அண்ட் ஆல்சோ தேர் டெல்லிங் எவ்ரி திங் வாஸ் டிவைடட் இன்டு அ டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் போது என்னன்னா ஒன்லி த கவர்மெண்ட் அஃபிஷியல் ஹேஸ் த பவர் டு டிஸ்பிளேஸ் த பிளேஸ் அண்ட் ஆல்சோ ரீஹாபிட் த பீப்புள். ஸோ பீப்புளுக்கு அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வேற என்ன பண்றாங்கன்னா தே ஆல்சோ பார்ட்டிஷன் த பீப்புள். நியர்லி 80 lakhs பீப்புள் என்ன பண்றாங்கன்னா தே ஆர் மைக்ரேட்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பிட்வீன் 5 to 10 lakh பீப்புள் வேர் கில்டு. கிட்டத்தட்ட 5 to 10 lakh பீப்புள் என்ன ஆகுறாங்கன்னா தே வர் கில்டு டியூ டு திஸ் பார்ட்டிஷன் அப்படின்றனால தேர் டெல்லிங். அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் சக்சஸ்ஃபுல். ஸோ நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா தே வர் வெரி சக்சஸ்ஃபுல் இன் கிவிங் அ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ப்ரொவைட் பண்றதுல தே வர் வெரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ தே ஆர் கிவிங் நிறைய ரெஃப்யூஜிஸ், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேம்ப்ல இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா they're making them and also they're settling them into a particular place அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம many Hindus and Sikhs were fleeing to West Punjab. அதாவது இவங்க என்ன பண்றாங்க, நிறைய ஹிந்துஸ் வந்து நிறைய ஹிந்துஸ் பிளஸ் சிக்ஸ் பீப்புள்லாம் என்ன பண்றாங்கன்னா fleeing அப்படின்னா they're moving to where they're moving to பஞ்சாப் ரீஜியன்ல வந்து they are occupying அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் they're telling அப்படின்னா they are also telling ஒரு நோட்டபிளான ஒரு கேம்ப் ஒன்று இருக்கு. அந்த கேம்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருஷேத்ரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த குருஷேத்ரா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹெல்டுன்னா பாம்பேல வந்து இந்த கேம்பை வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் அப்படின்னா திஸ் ரெஃப்யூஜிஸ்க்கான என்னென்ன விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணணும், இந்த பேசிக் நீட்ஸ் வந்து கொடுக்கணும். வாட் ஆர் த பேசிக் நீட்ஸ்? வாட்டர், ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் நீட்ஸ். இந்த பேசிக் நீட்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி இந்த அத்தாரிட்டிலாம் யார்கிட்ட போகுதுன்னா திஸ் ஆல் அண்டர் அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் நிறைய ரெஃப்யூஜிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தேர் டெல்லிங் தட் ஐ கேனாட் மூவ் ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்தியா விட்டு என்னால் மூவ் பண்ண முடியாது, மைக்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ரைட்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும்? இந்த ஆர்டிக்கல் சிட்டிசன்ஷிப்ல போனீங்கன்னா யூ வில் பி சீயிங் திஸ் திங் 1, 2, 3, 4 வந்து என்ன எதை பற்றி சொல்லியிருக்கோம்? தட் வில் டெல்லிங் அபவுட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியை பற்றி ஆர்டிகல் 1 to 4 சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிகல் 5 to இருக்கக்கூடிய ஆர்டிகல் 5 to 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படின்னு சொல்லி 13 ஆர்டிகல்ஸ் அது வந்து எதை பற்றி பேசியிருக்கோம்னா சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் போது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல யார் யாருக்கு முஸ்லீமா இருந்தால் கூட தே ஹாவ் அ ரைட் டு லிவ் வேர் அப்படின்னா லிவ் இன் இந்தியா. ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. 19th July 1948க்குள்ள தே கேனாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்ற மாதிரி சில கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லப்ப இப்போ நார்மலாக நான் இப்போ இந்தியன் அப்படின் போது மை ஃபாதர் அண்ட் மதர் இல்லை மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வர் லிவிங் இன் இந்தியான் போது ஐ எம் ஆட்டோமேட்டிக்லி ரெஜிஸ்டர்ட் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பட் இப்போ நான் வந்து மை இஃப் ஐ எம் அ முஸ்லீம் ஹவு ஐ கேன் ரெஜிஸ்டர் மை செல்ஃப் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியானா அக்கார்டிங் டு திஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல திஸ் வில் பி டெல்லிங். இது எல்லாமே எது டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்கன்னா திஸ் ஆல் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் 5, 6, 7, 8
அதில் வந்து 9, 10 வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 13 வந்து லானா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 12னா ஸ்டேட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட் தட் இன்க்ளூட்ஸ்னா கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட்னா நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட், ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கிடையாது. ஸ்டேட் இஸ்னா கவர்மெண்ட் இன் பாலிட்டி. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், சில ரைட்ஸ்லாம் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபார் திஸ் மைக்ரேன்ஸ், ஃபார் த ரெஃப்யூஜிஸ்க்குலாம் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தெல் பி பிகமிங் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றதுக்கான சில பர்டிகுலரான இது சொல்லியிருப்பாங்க. இந்த குருஷேத்ரா கேம்ப்ல what are the things they are doing அப்படின்னா, they are giving some data. For example, how the people have migrated and how the government has helped them அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So now they're telling about this the rehabilitation and the integration. So எப்படி வந்து rehabilitation plus integrations அப்படின்னா, integrate அப்படின்னா என்ன? they are going to join in a one states வந்து ஒரு இந்தியாவா எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்னா, இந்தியா is formed by union of states. ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த இன்டிகிரேஷன் நடக்குது. ஹவு திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேர் டெல்லிங் அபவுட் டெரிட்டோரியல் இன்டிகிரேஷன். ஸோ த நேஷனல் கன்சாலிடேஷன் ஆஃப்டர் 1947ல டெரிட்டோரியல், அதாவது நம்மளோட டெரிட்டரிஸ் பேஸ் பண்ணி, நம்மளோட பவுண்டரிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஜாயினிங் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபிலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் மூலயமா தர் கனெக்டிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் அ பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் அண்ட் பர்டிகுலர் பிளேஸை வந்து என்ன பண்ணணும், தே ஹாவ் டு ஜாயின் இன் டு அ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தே ஆர் டெல்லிங் அபவுட் ஃபார் எதுக்காக இந்த இன்டிகிரேஷன், எதுக்காக இந்த கன்சாலிடேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒருத்தவங்க வந்து தனியாக இருந்தால் அவங்களால என்ன பண்ண முடியாது, தே கேன் நாட் டெவலப் தெம்செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்குன்னா, தட் கம்பெனி ஷுட் ஹாவ் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி தே வில் ஹாவ் அ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட்டஸ். ஸோ பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் மூலமா தே வில் பி டிவைடிங் தெம்செல்ஸ். ஒருத்தவங்க ஹெட் இருப்பாங்க, அந்த ஹெட் கீழே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் இருக்கும். அந்த மாதிரி இதை டெல்லிங்க, ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்கணும்னா யூ ஹாவ் டு இன்டிகிரேட் வித் சம் சார்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், சம் சார்ட் ஆஃப் officials அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. And next what they're telling is, and they're also adapting certain policies. What are the certain policies அப்படின்னு பார்த்தீங்கன்னா, social justice. So social justice அப்படின்போது என்னன்னா, ஜஸ்டிஸ்னா நீதி. இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்போதுன்னா, இட் ஷுட் give to all the people. அது என்ன பண்ணக்கூடாது, should not have any differences. ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸஸ் இல்லாமல் socially we are all equal. So it provide a social justice அப்படின்னு சொல்றாங்க. And next what they're telling is integrations of princely states. ஸோ அட் த ஸ்டார்டிங் பீரியட்ல பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, கிங்ஸ் ரூல் பண்ண ஸ்டேட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரின்ஸ்லி ஸ்டேட். நம்ம இந்தியா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஸோ பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆஃப்டர் த பிரிட்டிஷ் லெஃப்ட், எத்தனை பிரின்ஸ்லி ஸ்டேட் நம்ம இந்தியாவில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இருந்தது. இப்போ எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, ஒரு இந்த 565 ஸ்டேட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸாக இருக்கு? ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர் டோட்டல்? 28 states. இந்த 565 states they have integrated into a 28 states. இந்த 28 statesல, இந்த 28 statesல we have different language பேசக்கூடிய people இருப்பாங்க, different culture பேசக்கூடிய people இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி how this integration had framed அப்படின்னு பார்க்குறோம். And next they are telling is, இந்த மாதிரி விஷயத்தை யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ambitions were fueled by a British PM Clement Attlee. இந்த கிளமெண்ட் அட்லி அப்படின்றவர் தான் என்ன பண்றான்னா, இந்த கிங்ஸ் ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து தனியா இண்டிபெண்டா ரூல் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு கம்பைன் அண்டர் இந்தியா, யூ ஹாவ் டு கம் அண்டர் இந்தியா. உங்களுக்குன்னு ஒரு பிரசிடென்ட், உங்களுக்குன்னு ஒரு கவர்னர், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு மேக் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து சில டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிவிங் சர்டன் சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து சொல்றாங்க. வாட் ஆர் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் லைக் ட்ராவன்கோர், அடுத்தது வந்து போபால், ஹைதராபாத், இதெல்லாம் வந்து என்னன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வாட் த டெல்லிங் இஸ், ஆன் June 27, 1947ல சர்தார் பட்டேல் இவர் தான் என்ன பண்றாருன்னா, ஹி வாஸ் த அஸ்யூமிங் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து அஸ்யூம் பண்றாரு. இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல். இவர் தான் வந்து ஹி பிளேட் அ இம்பார்ட்டன்ட் ரோல். யாரு? சர்தார் பட்டேல். ஹி பிளேட் அ இம்பார்ட்டன்ட் ரோல் on when he is framing a department அப்படின்னு பார்த்தீங்கன்னா, on June 27, 1947 he is creating a states department அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டை என்ன சொல்றாங்கன்னா, விபி மேனன் தான் என்ன பண்றாங்கன்னா, he was a secretary. எதுக்காக? அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி யாருன்னா விபி மேனன்.
And next what they're telling is government had approached three consideration போது என்னன்னா three principles யூஸ் பண்ணி they are approaching. What are the three principles அப்படின்னு பார்த்தீங்கன்னா the princely states clearly wanted to become a part of Indian Union. So they are giving கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா you have to be a part of Indian Union. நீங்க வந்து என்னதான் princely state இருந்தாலும் you have to be a union of Indian. அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், you will be getting all the beneficiaries that given by the government, or else you cannot be a independent-ஆன ஒரு கண்ட்ரியாவோ இல்லை ஒரு ஸ்டேட்டாவோ உங்களால் ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் இஸ் த கவர்மெண்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட் a flexible giving autonomy to some regions. கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா தேர் கிவிங் a flexible autonomy, தனித்துவமான, அதாவது லைக் சில பர்டிகுலரான ஒரு அட்டானமியை கொடுக்காம தேர் கிவிங் a flexible autonomy அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And next what they're telling us, so they're giving this particular conditions to this princely state ன்னு சொல்றாங்க. And next what they're telling is in the back of partition, அதாவது ஆல்ரெடி இப்போ நம்ம கண்ட்ரி என்ன இருக்கு, they have divided, they have integrated. So how this country going to build up அப்படின்ற மாதிரி சில டெரிட்டோரியல் பவுண்டரிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா they are giving. And also இந்த டெரிட்டோரியல் பவுண்டரிஸ்க்கு வந்து சுப்ரீம் இம்பார்ட்டன்ஸ், முக்கியமான இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. And next what they're telling is Patel through a series of launch parties. Patel என்ன பண்றாருன்னா இஸ் கிவிங் அ நிறைய பார்ட்டிஸை வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஆர்கனைஸ் பண்றாரு. இந்த பார்ட்டிஸ் ஆர்கனைஸ் பண்றது மூலமா they are framing a new constitution. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கேட்டிங்களா வை திஸ் கான்ஸ்டியூஷன் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இன்டிகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்த பார்ட்டிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்காக தான். அதெல்லாம் பண்ணிட்ட அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட இந்தியா அப்படின்னா வி நீட் அ கார்டியன். ஸோ அந்த கார்டியன் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த கான்ஸ்டியூஷன் தான் வந்து இட் கோயிங் டு பிகம் அ கிரேட்டஸ்ட் கார்டியன் ஃபார் ஆர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அண்ட் பட்டேலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா his first step to appeal to the princess is, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have a nearly 565 princely states இருக்கு. இப்போ பட்டேல் என்ன பண்றாருன்னா he is approaching all the princes. So first ஒரு நிறைய princess கிட்ட வந்து they are making a friendly conversation முடிஞ்சு they are going to integrate themselves into one into another அப்படின்ற மாதிரி they are telling. And next what they are telling is, and இந்த சில லிஸ்ட்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா they are mentioning. So what are the list அப்படின்னு பார்த்தீங்கன்னா Indian Union into 3 subjects. So what are the 3 subject list we have? India listல எத்தனை லிஸ்ட் இருக்கு? We have 3 list. One is state list, central list and concurrent list. ஸோ இந்த 3 லிஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி இந்த லிஸ்ட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ த டெல்லிங் இந்த டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தேவை, ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியில் நான் இந்த கண்ட்ரியில் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியான் போது என்னென்ன கண்ட்ரிஸ் எப்படி பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கண்ட்ரி மெம்பராக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் த கண்ட்ரி நீட் டு ப்ரொவைட் அ ப்ரொடெக்ஷன் டு த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் த இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பீப்புளுக்கு ஏற்ற ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பீப்புளோட எக்கனாமிக்கை வந்து அப்லிஃப்ட் பண்ணும். இதெல்லாம் இருந்தால் தான், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த கண்ட்ரி நம்ம என்ன கண்ட்ரின்னு சொல்லுவோம், வில் பி டெல்லிங்க வெல்ஃபேர் கண்ட்ரியாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் பட்டேல் இஸ் டூயிங் அப்படின்னா இஸ் வென் டு கன்வின்ஸ் அ மவுண்ட் பேட்டன். ஸோ மவுண்ட் பேட்டனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்பீச் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன் July 25 த ஸ்பீச் ஆஃப் மவுண்ட் பேட்டன் டு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த 565 இருக்கக்கூடிய அந்த 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய பிரின்சஸ் கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இது யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் தான் ஒரு கான்வர்சேஷனை வந்து எங்களுக்குள்ள பண்றாங்க. அந்த ஸ்பீச்ல என்ன பண்றாங்கன்னா அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஆக்ட் ஆஃப் மவுண்ட் பேட்டன். ஸோ இதுதான் வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்போது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் யார் நமக்காக பண்ணி கொடுக்குறாங்கன்னா மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் த டெல்லிங் இஸ் ஒன் வாஸ் ட்ரெவன்கோர். ஸோ ட்ரெவன்கோர் வந்து எந்த ராஜா கீழே இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெவன்கோர் வாஸ் அண்டர் மகாராஜா ட்ரெவன்கோர் சித்ரா திருநல் அப்படின்ற ஒரு கிங் தான், ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் தான் வந்து ட்ரெவன்கோரை வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. பட் த ரியல் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவான் சிபி ராமசாமி ஐயர். ஸோ த ரியல் ரூலர் வாஸ் திவான் சிபி ராமசாமி ஐயர். அண்ட் நெக்ஸ்ட் திஸ் ட்ரெவன்கோர் வந்து என்ன ஆகுதுன்னா இட் வாஸ் கம்மிங் அண்டர் அ கவர்மெண்ட் கீழே வந்து அசெஷன்னா த கவர்மெண்ட் இஸ் ஆக்கிபைங் திஸ் ட்ரெவன்கோர். ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி ஹவு திஸ் princely states were integrated with other states அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்கணும், ட்ரெவன்கோர் பற்றி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வில் பி சீயிங் the other integration of states into India and how the policies have made our country to become a independent country with this
கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ தேங்க்யூ.